தாய் வீடு மார்ச் 2026. 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே. எமது பிள்ளைகளின் கண்களில். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். தர்க்கத்தின் வரம்புகள். பெற்றோர்களாகிய நாம் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம். உண்மைகளிலும் தர்க்கங்களிலும் நம்பிக்கை வைத்து அது பற்றி சிந்திக்கிறோம். பொருத்தமான கருத்தியல்களை உருவாக்குகிறோம். பின் அவற்றின் அடிப்படையில் விவாதிக்கிறோம். அதன் மூலமாக பகுத்தறிந்து அது பற்றிய ஒரு முடிவுக்கு வருகிறோம். வீட்டுக்கு வெளியே இவை வாழ்க்கையை சமாளிப்பதற்கு பயன் தரக்கூடிய வழிமுறைகள் தான். ஆனால் நமது சொந்த குழந்தைகளுடனான செயற்பாடுகளில் இந்த வழிமுறைகள் நமக்கு தோல்வியைத்தான் தருகின்றன. குடும்ப உறவுகளில் தர்க்கங்களுக்கென்று வரம்புகள் இருக்கின்றன. அவை எங்கள் மனதுக்கு இதமாக இருப்பதில்லை. அவை சூடாக இருப்பதுடன் அதிருப்தியின் காரணமான நீண்ட எரிச்சல்களை கொண்டு வருகின்றன. 11 வயதினர் எங்கள் பகுத்தறிவை தோற்கடிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் உயர்வு பற்றிய, பணம், அந்தஸ்து, வாழ்விற்கான பிற ஆதார வாய்ப்புகள் என்பவை பற்றிய எங்களது கருத்துக்களை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவில் கற்பனா பூர்வமான வாய்ப்புகளை நாடுகிறார்கள். சகாக்களது போக்குகளை ஏற்றுக்கொள்வது, நண்பர்களின் மீது நம்பிக்கை வைப்பது, எதிர்ப்பாளினர் மீது ஈடுபாடு கொள்வது என்பவற்றை விரும்புகிறார்கள். நம் சொந்த குழந்தைகளுடனான போராட்டத்தில் வெற்றி பெற எங்களுக்கு எந்த வழியும் தெரிவதில்லை. அவர்களுக்கோ எல்லாவற்றுக்குமான நேரமும் சக்தியும் தாராளமாக இருக்கின்றன. நாம் அணி திரண்டு ஒரு போரில் வெற்றி பெற்றாலும் அவர்களால் நாம் கற்பனை செய்ய முடியாத பழிவாங்கல் உணர்வுகளுடன் எங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். அவர்கள் எதிராளிகளாகவோ குற்றச் செயலில் ஈடுபடுபவர்களாகவோ நடந்து கொள்ளக்கூடும். அல்லது வெறுமனே செயலற்றவர்களாகவோ நரம்பியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாகவோ மாறலாம். அவர்களிடம் எல்லா ஆயுதங்களும் உள்ளன. போதுமான அளவு கோபப்பட்டால் ஒரு 11 வயது பையன் ஒரு வாகனத்தை திருடலாம். ஒரு 11 வயது பெண் கர்ப்பமாகலாம். அவை நம்மை மரணத்தை நோக்கி தள்ளலாம் அல்லது எங்களை பகிரங்கமான அவமானத்துக்கு உள்ளாக்கலாம். இந்த சூழ்நிலையை எலியா காசான் தனது தி அரேஞ்ச்மெண்ட் என்ற நாவலில் இவ்வாறு விளக்குகிறார். மற்றபடி எல்லா விதமான சிறப்பான வாய்ப்புகளையும் கொண்டிருந்த ஃபினெகனுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை அவரது மகன்தான். அவன் குடிபோதையில் விழுந்து தனது தந்தையின் நட்பெயரை கெடுக்கக்கூடிய அனைத்தையும் செய்வதில் உறுதியாக இருந்தான். ஒரு கட்டத்தில் ஃபினெகன் அவரை கைவிட்டு அதுதான் கடைசி என்று கூறி ஒரு தொகை பணத்தை கொடுத்து அவனை வீட்டிலிருந்து விலக்கி வைத்தார். மகன் அந்த பணத்தை பயன்படுத்தி தனது தந்தையை அம்பலப்படுத்தும் வகையிலான ஒரு பிரசுரத்தை தனிப்பட்ட முறையில் அச்சிட்டதுடன் அதை வாசிப்பதற்காக அனைவருக்கும் இலவசமாகவும் வழங்கினான். ஃபினெகனை போலவே அனைத்து பெற்றோர்களும் பாதிக்கப்படக்கூடியவர்கள்தான். அவர்களால் தமது 11 வயதினரை தாக்குவதன் மூலம் வெற்றி பெற முடியாது. பெற்றோர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் தங்கள் குழந்தைகளை வெல்வது அல்லது வென்றெடுப்பது. இந்த வழி சாத்தியமற்ற ஒன்றாக தோன்றலாம். ஆனால் அது நம் கைகளுக்கு அப்பால் பட்ட ஒன்று அல்ல. நாம் எங்கு தொடங்குவது என்பது பற்றிய எபிரேய முனிவர்கள் இவ்வாறு கூறினர். ஞானத்தின் ஆரம்பம் மௌனம். 2வது நிலை செவி கொடுத்து கேட்டல். பின்வரும் கூற்றுக்கள் 11 வயதினரால் செய்யப்பட்டன. அவற்றை கேட்போம். ஒரு முரட்டு புத்திசாலி. 18 வயதான ஹாரியட் கூறுகிறார், என் அப்பா தன்னை ஒரு அறிவுஜீவி என்று பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இடைவிடாத பகுத்தறிவுடன் சிந்திக்கவும் கோட்பாடுகளை வகுக்கவும் செய்கிறார். அவர் ஒவ்வொரு பிரச்சனையினது அனைத்து பக்கங்களையும் பார்ப்பதுடன் பாரபட்சமற்றவராக இருக்கவும் முயல்கிறார். ஆனால் நான் அடிக்கடி அவர் மீது கோபப்படுகிறேன். எல்லாம் குழப்பமாக இருக்கும். என் அப்பா ஒரு கெட்டவர் அல்ல. அவர் நியாயமானவர், கஞ்சத்தனமும் இல்லாதவர். ஆனால் அவருக்கு ஒரு முரட்டுத்தனமான புத்தி இருக்கிறது. அவரது மனம் ஒரு கடினமான சுத்தியல் போன்றது. அவரது தர்க்கம் கூர்மையான ஆணிகளை போன்றது. நான் ஒரு கருத்தை சொன்னாலோ கேள்வி கேட்டாலோ அவர் என்னை சித்திரவதை செய்கிறார். நான் அவரிடம் என்ன சொன்னேன் என்பதை நான் எங்கே கண்டுபிடித்தேன், அது அப்படித்தான் என்று எனக்கு எப்படி தெரியும் என்பதை அறிய விரும்புகிறார். என் சிந்தனை தொடரின் ஒவ்வொரு திருப்பத்தையும் அவர் பின்தொடர்கிறார். பிறகு நான் தவறான பாதையில் இருக்கிறேன் என்று நிரூபிக்கிறார். அவர் ஒரு சாதாரண புத்திசாலியாக, ஒரு சாதாரணமான மனிதனாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஏதாவது ஒரு தேவை காரணமாக அவர் எதையாவது செய்வதை மட்டுமே நான் விரும்புகிறேன். அவர் ஒரு பூவை பறிப்பதற்காகவோ நடப்பதற்காகவோ அல்லது சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காகவோ வீதியோரத்தில் வாகனத்தை நிறுத்துவதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடிவதில்லை. என் தந்தையைப் போல இருப்பதற்கு நான் மறுக்கிறேன். தனது 17 வயது நண்பனுக்கு எழுதிய கடிதத்தில் ஹரோல்ட் இவ்வாறு எழுதினார்.
நான் பெரியவர்களை பார்க்கும் போது அவர்களிடம் பேராசையையும் இலட்சியத்தையும் தான் காண்கிறேன். அவர்கள் தம் வாழ்க்கையில் விரும்புவது ஒரு வங்கியில் ஒரு பெரிய சேமிப்பு கணக்கு, கிராமத்தில் ஒரு வீடு, 2 கார்கள், அவற்றுடன் ஒரு படகு மட்டுமே. என் பெற்றோருக்கு இதெல்லாம் இருக்கிறது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கிறது. எங்களுக்கு 2 கார்கள், 2 வீடுகள், ஒரு நாட்டுப்புற கிளப் ஒன்றில் உறுப்பினர் பதவி எல்லாம் இருக்கிறது. என் அப்பா பணக்காரர், கிட்டத்தட்ட எல்லாமே அவருக்கு சொந்தமானவை. எங்கள் வீடு லத்திரனியல் சாதனங்களால் நிறைந்துள்ளது. ஆனால் என் அப்பா மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்றால் இல்லவே இல்லை. அவர் பரிதாபகரமானவர். அவர் அதிக வேலை பளுவால் சோர்வடைந்து போய் இருக்கிறார். அவர் நேர பற்றாக்குறையாலும் வரிகளாலும் அழுத்தப்படுகிறார். தலைவலியாலும் சந்தேகங்களாலும் துன்புறுத்தப்படுகிறார். வெற்றியின் ஏணியில் ஏறிவிட்டார். ஆனால் அது இன்னும் அதிக ஏற்றத்தை தவிர வேறு எதையும் அவருக்கு வழிவகுக்கவில்லை. இப்போது அவர் பீதி அடைந்துள்ளார். அவருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டுள்ளது. அவர் தோற்றத்தில் வயதானவராக தெரிகிறார். தனது பிரபலத்தின் உச்சத்தில் இருக்கும் போதே வீணாக இழைத்து போன ஒரு வயதான மனிதராக அவர் ஆகிவிட்டார். நான் என் தந்தையைப் போல இருப்பதை வெறுக்கிறேன். நான் செல்வங்களை குவிக்கவோ சொத்துக்களை வாங்கி குவிக்கவோ விரும்பவில்லை. அத்தகைய வெற்றிகளை இட்டு நான் வெறுப்படைகிறேன். நான் இப்படியான ஒரு எலியோட்ட பந்தயத்தை தவிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறேன். என் பெற்றோருக்காக நான் வருந்துகிறேன். 18 வயது ஸ்டூவர்ட் இவ்வாறு கூறுகிறார். என் பெற்றோருக்காக நான் வருந்துகிறேன். அவர்கள் பணத்தை கனவு கண்டு தங்கள் வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள். என் தந்தை வாழ்க்கையை வாழவில்லை. அவர் அதை கணக்கிடுகிறார். அவர் கூட்டி கழித்து தீவிரமாக முதலீடு செய்கிறார். ஒரு வழக்கமான IBM கணனியின் தரவுகளிலும் எண்களிலுமாக வாழ்பவர் அவர். என் அம்மாவும் அவருடன் அவரது பொருளீட்டுவதற்கான தேடல்களை பகிர்ந்து கொள்கிறாள் தான். ஆனால் அவள் ஏமாற்றம் அடைந்து களைத்து போயிருக்கிறாள். தாங்கள் எவ்வளவு அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒரு இழிந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன். 17 வயது மிச்சல் கூறுகின்றான். நான் வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறேன். நான் நெறிமுறைப்படி வாழ விரும்புகிறேன். ஆனால் மாறாக நான் ஒரு இழிந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன். எங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் அதற்கு முயற்சித்தால் நீங்கள் ஒரு அப்பாவியாக இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். பாசாங்குத்தனம் நிறுவனமயமாக்கப்பட்டுள்ளது என்பதை நான் கண்டுபிடித்துள்ளேன். அதுதான் வீட்டிலும் பள்ளியிலும் சமூகத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. என் தந்தை தனிப்பட்ட உறவுகளில் மிகவும் நல்ல நெறிமுறை கொண்டவர் தான். ஆனால் அவர் வணிகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மோசடி செய்பவராகவே இருக்கிறார். அம்மா அரசியலில் ஒரு தாராளவாதி. ஆனால் எங்கள் சுற்றுப்புறத்தில் எந்த நீக்ரோவும் வரக்கூடாது என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். எங்கள் பாடசாலை சமத்துவத்தை போதிக்கிறது. ஆனால் ஆசிரியர்கள் அனைவரும் வெள்ளையர்கள். அத்துடன் வகுப்புகள் அடையாள அடிப்படையில் தான் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அவர் வாழ்க்கையை ஒரு சூத்திரத்தில் பொருத்த முயற்சிக்கிறார். 16 வயது ஹோவர்ட் கூறுகிறார். என் தந்தைக்கு அறிவியலை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் மனிதர்களை பற்றி அவருக்கு தெரிந்தது மிக குறைவு. அவர் ஒரு ரசாயனவியலாளர். அத்துடன் வாழ்க்கையை ஒரு சூத்திரத்துக்குள் பொருத்த முயல்கிறார். அவருக்கு ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிகவும் அவசியமானவை. அதனால் அவர் எப்போதும் விரக்தி அடைகிறார். வாழ்க்கை என்பது அவருக்கு மிகவும் ஒழுங்கற்ற உண்டு. அவரே தன்னை ஒருபோதும் சுதந்திரமாக உணரவில்லை. அவர் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறார். தனது ஊழியர்களை கட்டுப்படுத்துகிறார். அவர் என் அம்மாவை கூட கட்டுப்படுத்துகிறார். அதை விட அவர் என்னையும் கூட கட்டுப்படுத்த முயல்கிறார். அவருக்கு மக்கள் மீதான சகிப்புத்தன்மை என்பதே கிடையாது. அவர் தானே ஒரு முழு மனிதன் அல்ல. அவர் ஒரு கட்டுப்பாட்டு பரிசோதனை பொருளை போன்றவர். அவர் என்னை நேசிப்பதாக கூறுகிறார். எனக்கு அது தெரியவில்லை. எனக்கு சிறந்ததையே தான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். எப்படித்தான் அவருக்கு அது முடியும்? அவருக்குத்தான் என்னை பற்றி எதுவுமே தெரியாதே. என் தந்தையின் கனவு. 17 வயது நிக்கலஸ் கூறுகிறான். என் தந்தையின் மனதில் ஒரு சிறந்த மகனின் பிம்பம் இருக்கிறது. அவர் அவனை என்னுடன் ஒப்பிடும் போது மிகவும் ஏமாற்றம் அடைகிறார். நான் என் தந்தையின் கனவை நிறைவேற்றவில்லை. சிறு வயதிலிருந்தே அவரது ஏமாற்றத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அவர் அதை மறைக்க முயல்கிறார். ஆயினும் அது அவரது தொனியில், அவரது வார்த்தைகளில் அல்லது அவரது மௌனத்தில் என்று 100 சின்ன சின்ன வழிகளில் வெளிப்படுகிறது. அவர் தனது கனவின் ஒரு காபன் பிரதியாக என்னை மாற்ற கடுமையாக முயன்றார். அதில் அவர் தோல்வியடைந்த போது என்னை கைவிட்டு விட்டார். ஆனால் அவர் ஒரு ஆழமான வடுவை, தோல்வியின் நிரந்தர உணர்வை விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கையில் அவளுடைய ஒரே ஆர்வம் நான் தான். 15 வயது மன்றோ கூறுகிறான். என் அம்மா என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாள். அது அவளை கொன்றாலும் கூட வாழ்க்கையில் அவளுக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆர்வத்துக்குரியவன் நான் தான். என் உடல் நலம், என் வீட்டு பாடம், என்னுடைய சமூக வாழ்வு எல்லாம் அவளுடைய முக்கிய
முக்கிய கவலைகள். அம்மா கடினமாக உழைக்கிறாள். எனக்காக தேவையற்ற எல்லா வகையான வேலைகளையும் செய்வதை கூட அவள் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நான் ஒருபோதும் அணியாத காலுறைகளை கூட அவள் பின்னுவாள். நான் நோய்வாய்ப்பட்டால் அவள் பதறி போய் விடுகிறாள். எங்கள் வீடு ஆன்டிபயோட்டிக்குகளாலும் சிக்கன் சூப்புகளாலும் நிறைந்த மருந்து கடையாக மாறுகிறது. நோயிலும் ஆரோக்கியத்திலும் அவள் என்னை ஒரு பருந்து போல கவனித்துக் கொள்கிறாள். என் அம்மா வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 16 வயது ஹென்ரிட்டா கூறுகிறாள். என் அம்மா முதிர்ச்சியற்றவள். அவளுக்கு அதிக கவனிப்பு தேவைப்படுகிறது. வீட்டை எப்படி நிர்வகிப்பது, எங்களை எப்படி கவனித்துக் கொள்வது என்று அவளுக்கு தெரியாது. அவளுக்கு கார் ஓட்டுவது கூட தெரியாது. அம்மா மிகவும் ஒழுங்கற்றவள். சுயமாக எதையுமே செய்ய முடியாதவள். தொலைபேசி இலக்க புத்தகத்தில் உள்ள மஞ்சள் பக்கங்களை எப்படி பயன்படுத்துவது அல்லது வார இறுதியிலான ஒரு பயணத்துக்கு ஒரு சூட்கேஸை எப்படி அடுக்கி ஒழுங்குபடுத்துவது என்று அவளுக்கு தெரியாது. அவளது வாழ்க்கையை ஒழுங்கமைக்கவும் இன்னும் விவேகமானதாகவும் மாற்றுவதற்கு நான் அவளுக்கு உதவ முயன்றேன். ஆனால் அவள் என் மீது அதிகமாக சார்ந்திருக்கிறாள். உன் உதவி இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவள் என்னிடம் கூறுகிறாள். என் அம்மா வளர்ந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் வெளிப்படையானவற்றை பற்றி பேசுகிறாள். 16 வயது ஹெலன் கூறுகிறாள். என் அம்மா தான் ஒரு திறந்த மனம் கொண்டவள் என்று கூறுகிறாள். ஆனால் அது மிகவும் திறந்திருக்கிறது மட்டுமல்ல, அது காலியாகவும் உள்ளது. அவளுக்கு சொந்தமாக ஒரு சிந்தனை இருப்பதாக தெரியவில்லை. அவள் காலையில் ஸ்பொக்கையும் இரவில் ஃப்ராய்டையும் பற்றி பேசுகிறாள். காலையில் தர்க்க ரீதியாகவும் மாலையில் உளவியல் சார்ந்த ஊகங்களோடும் பேசுகிற ஒரு குழம்பிய நிலையில் பேசுகிறார் என்று கொள்ளலாம். மொழிபெயர்ப்பாளர். அவள் வெளிப்படையான விடயங்களை பற்றி மர்மமான இரகசிய குரலில் பேசுகிறாள். ஆபத்துக்கள், அவற்றால் வரப்போகும் விளைவுகள் என்பவை பற்றி அவள் விரிவாக உரத்து பேசி என்னை எச்சரிக்கிறாள். அவள் வெளிப்படையான விடயங்களை எச்சரிக்கும் தோரணையில் பேசுகின்ற போது அது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு நகைச்சுவையாக இருக்கிறது. இது அவளுடைய மதிப்பை குறைத்து விடுகிறதே ஒழிய அவளுடைய வைராக்கியத்தை அல்ல. என் எதிர்காலம் அழிவில் தான் போய் முடிய போகிறது என்று கூறி அவள் இவ்வாறு என்னிடம் சொன்னாள். உன்னால் உன் பாடசாலைக்கு அவமானம், எங்கள் குடும்பத்துக்கு உன்னால் ஒரு பெருமையும் இல்லை, நீ சாக்கடையில் தான் போய் விழுவாய். ஆஸ்கார் வைல்ட் ஒரு முறை சொன்னதை நான் அவளிடம் சொன்னேன். நான் சாக்கடையில் இருக்கலாம், ஆனால் நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன். அந்த அசலான திருமதி பரிசுத்தம். 17 வயது ரால்ஃப் கூறுகிறான். என் அம்மாதான் அசலான திருமதி பரிசுத்தம், மிஸ்ஸஸ் கிளீன். அவளுக்கு நேர்த்தியாக இருக்க வேணும் என்று ஒரு பைத்தியம், ஒரு வழக்கமான சுகாதார பிரச்சனை. நீங்கள் சிகரெட்டை பற்ற வைத்து ஒரு தடவை உறிஞ்சினால் அவள் உங்கள் சாம்பல் தட்டை காலி செய்ய தொடங்குவாள். எங்கள் வீடு ஒரு வீடு அல்ல, அது ஒரு பூச்சி பொறி போன்றது. ஒருவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒவ்வொரு கழிவு துணிக்கையையும் அவளை காயப்படுத்துகிறது. அவள் தொடர்ந்து கத்துகிறாள். நான் அவளிடம் சொல்கிறேன், பாருங்கள் அம்மா, வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே ஒழிய சுத்தம் செய்வதற்காக மட்டுமல்ல என்று. கம்பளத்திலிருந்து கொட்டுப்பட்டிருந்த சில துண்டுகளை எடுக்க குறிந்தபடி எனக்கு இப்படி பதிலளிக்கிறாள் அவள். நீங்கள் ஒரு பன்றி தொட்டியில் வாழ விரும்புகிறீர்களா? நான் அவளுக்காக வருந்துகிறேன். அவளுடைய வாழ்க்கை மிகவும் கரையற்றது மட்டுமல்ல, மலட்டுத்தன்மை வாய்ந்ததும் தான். மனிதருக்கு மனிதர் துணை. 19 வயது ஹோல்டன் கூறுகிறான். நான் என் தந்தையுடன் நீண்டதும் தீவிரமானதுமான ஒரு உரையாடலை நடத்தினேன். ஒரு மனிதரோடான இன்னொரு மனிதரின் பேச்சு, அவரது தலைமுறை, அதன் பணத்தின் மீதான ஆசை என்பவை குறித்தும், அதன் மக்களை சுரண்டும் செயல், அதன் நேர்மையற்ற வணிகம், அதன் அரசியல் ரீதியான ஊழல் மற்றும் அதன் இரத்த களரி போர்கள் என்பவற்றால் நான் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்துள்ளேன் என்று அவரிடம் சொன்னேன். என் தந்தை பதிலளித்தார். நீங்கள் உலகை பார்க்கும் போது அது பற்றாக்குறைகளுடன் இருப்பதை காண்கிறீர்கள். அது அப்படி இருப்பதை விட சிறந்தொரு உலகமாக மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களுக்கு எப்போதும் அதற்கான எனது ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் துணிச்சலான புதிய உலகம் சில மாற்றங்களை தாங்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதன் மோசமான மொழி, உரத்த இசை, ஆபாச இலக்கியம் என்பவை எனக்கு பிடிக்கவில்லை. என் வாழ்க்கையில் நிலவும் முரண்பாடுகளை நான் அறிவேன். ஆயினும் என்னிடம் அவற்றுக்கான பதில்கள் இல்லை. ஆனால் உங்கள் முழுமையான உண்மைகளை விட எனது நிச்சயமற்ற தன்மைகளையே நான் விரும்புகிறேன். உங்கள் பதில்களில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறீர்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களிடம் உடனடி தீர்வுகள் இருக்கின்றன. யுத்தமில்லாத உலகு, கருத்தடை மாத்திரைகளும் போதை வஸ்துக்களும் பாவித்தல், இசையமைக்கவும் இயக்கவும் பின்னர் அதை விட்டு வெளியேற்றவும் கிளர்ச்சி செய்யவும் புதுமை செய்யவும் உள்ள உங்கள் உரிமையை நான் மறுக்கவில்லை.
இது இளைஞர்களின் பணியாக இருக்கலாம். ஆனால் திட்டமிடப்பட்ட குழப்பங்களுக்கு எதிராக பாரம்பரியத்தை பாதுகாப்பது எனது பணி. அதை எனது வயதான ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் அதை செவிமடுத்து கேட்பார், நன்றாக பேசுவார். அதையும் விட அவர் உங்களை சிந்திக்க வைப்பார். ஒரு சிகிச்சையாளருக்கு ஒரு கடிதம். இந்த கடிதம் தனக்கான சிகிச்சையின் முடிவின் பின் ஒரு 11 வயது பெண் பிள்ளையால் எழுதப்பட்டது. இது கடினமான 11 வயது பிள்ளைகளின் பெற்றோருக்கு கூட நம்பிக்கை அளிக்கும் செய்தியை கொண்டு வருவதாக இருக்கிறது. என்னுடன் அன்பாக நடந்து கொண்டதற்கு நன்றி. அப்படி சொல்வது ஒரு நம்ப முடியாத விஷயம்தான். ஆனால் நான் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அதன் அர்த்தம். உங்கள் அன்பு எனக்கு ஒரு தனி நபராக மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களின் கண்ணியத்துக்கும் மிகுந்த மரியாதை அளிப்பதோடு பிணைக்கப்பட்டுள்ள ஒன்று என்பது எனக்கு தெரியும். எனவே என்னால் அதை ஒரு அழகான, அச்சுறுத்தப்படாத மகிழ்ச்சியாக, எளிதான யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும். கடந்த காலத்தில் காதல் என்பது உடைமை, போட்டி, சாதனை ஆகியவற்றுடன் சேர்ந்து மிகவும் குழப்பமடைந்திருந்தது. அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதன் மூலமோ, என் பெற்றோரின் தாராள மனப்பான்மையை மனோவியல் ரீதியாக சுரண்டுவதன் மூலமோ நான் அதை தேடிக்கொண்டிருந்தேன். அவர்களின் கோபம், வலி என்பவை குறித்து எனக்கு குற்ற உணர்வு இருந்தது. அவர்கள் நிச்சயமாக என்னை நெருங்க முயன்றனர் என்றாலும் நான் அவர்களால் அணுக முடியாதவளாக இருந்தேன். இந்த சிகிச்சை எனக்கு நுண்ணறிவை மட்டுமல்ல, என்னைக்கு வளர உதவும் அத்தியாவசிய திறன்களையும் கொடுத்துள்ளது. குழப்பமான சூழலை கடந்து செல்லவும், குழப்பமான வயது வந்தவர்களது நரக உலகத்திலிருந்து ஒரு கணம் விடுபடவும் கற்றுக்கொண்டேன். கடந்த வாரம் எனது 18வது பிறந்த நாளை கொண்டாடினேன். எனக்கு இன்னும் பல தீர்க்கப்படாத பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் உங்களைப் போலவே மக்கள் மத்தியில் இது ஒன்றும் தாமதமாகி விடவில்லை என்று நான் உணர்கிறேன். எனது கடந்த கால நடத்தைக்கு வாய்மொழி மூலம் மன்னிப்பு கேட்க நான் விரும்பவில்லை. மன்னிப்பு என்பது நேர்மையானதாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் மாற்றம் நிச்சயமாக மிகுந்த பலனளிக்கும்.